ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மயிலாட் படம் அதை பற்றின டீட்டெயிலாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டருக்கு முன்னாடி குக்கு, ஜோக்கர் படம் எடுத்தவர். ஸோ அதாவது 2 அனாதையாக இருக்கிற அவங்களோட அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. பட் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற முக்கியமான சூழ்நிலையால் அவங்க எப்படிலாம் லைஃப்பில் கஷ்டப்படுறாங்க, அவங்க என்ன ஆகிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட கதைப்படி பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோ இறந்தும் போயிடுறாரு, பட் உயிரோடும் இருக்கார். அதாவது அவருக்கு ரேஷன் கார்டும் இருக்குது, அதே நேரத்தில் அவர் டெத் சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ டெத் சர்டிஃபிகேட் இருக்க தான் எப்படி உயிரோட இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் கதை கொண்டு வராங்க. படத்தைப்படி ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்க. ஸோ தனக்கு எப்படியாவது கல்யாணம் முடிச்சுக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஹீரோ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டில் ஒரு நாடகம் போடுற குழுவில் இருக்கிறாரு. அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் முடித்து ஒரு ரேஷன் கார்டு வாங்கணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பித்து அவங்க லைஃப் நல்லா கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க லைஃப் நல்லா ஜாலியாக போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை வருது. மெடிக்கல் இஷ்யூக்காக என்ன பண்ணலான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறப்ப கிட்னி கொடுக்குற ஒரு பிரச்சனை வருது. ஸோ கிட்னியை கொடுத்து அதில் வர காசை வச்சு ஹீரோயினை காப்பாற்றிடலான்னு சொல்லி ஹீரோ மூவ் பண்ணுறாரு. அந்த இதில் சில பிரச்சனைகள் வருது. அப்படி பிரச்சனைகளை ஹீரோ எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் இது நார்மலாக ஒருத்தன் இருக்கான், அவன் இல்லை அப்படின்ற கதை தான் இதோட பேசிக் ஸ்டோரியாகவே இருக்குது. இதில் ஹீரோ எப்படிலாம் தான் ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்கு போராடுறாரு. அதே மாதிரி தான் உயிரோடு தான் இருக்கேன், ஆனால் நான் செத்துட்டேன்னு சொல்கிறாங்க. நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்றத அவர் எப்படிலாம் நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக போராடுறது இந்த படத்தோட கதை. நிறையா ஸ்டோரிஸ் இதில் நம்ம ஒரிஜினல் லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடியதை மெர்ஜ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி எடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் உண்மையிலே சூப்பராக இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். படத்தோட லைனில் நிறையா வித்தியாசமான கதைகள் கொண்டு வந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஃபியாஸ் யார், மாஃபியா எப்படிலாம் இதில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதையும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டில் நடக்கிற ஃபோர்ஜரிஸையும் இதில் கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஜோக்கர் படத்தில் அவர் காமிச்ச மாதிரி, குக்கு படத்தில் காமிச்ச மாதிரி ரொம்ப டெப்த்தான ஒரு லைனை அவர் கம்பல்சரி தொட்டிருக்கார் நம்ம டேரக்டரு. அதுக்காக அவர் எடுத்திருக்கிற ஆக்டர்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சமுத்திரக்கனி மாதிரி இவரும் ஒரு சூப்பரான கதையை கொண்டு வந்திருக்காரு. ஸோ வெயிட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.